மகிழ்ச்சி உண்டாக பண்ணுவேன் என்று கர்த்தர் சகோதரியோடு பேசினார். அந்த வார்த்தைகளை சகோதரி இப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப் போகிறார். எரேமியா 31:13 நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று சங்கீதம் 16:11 சொல்கிறது. துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை தருவேன் என்று ஏசாயா 61:3 சொல்கிறது. மேலும் யோவான் 15:11 இயேசு சொன்னார், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும். இப்போதோ தேவன் அருளிய வார்த்தைகளை சகோதரி உங்களுக்கு கொடுப்பா. சோதரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. இதோ நித்திரையிலிருந்து எழுப்புவதைப் போல உனக்குரிய சந்தோஷத்தின் நாட்களை உனக்கு எழும்ப பண்ணுகிறேன் என்று சொல்வதற்காய் நன்றி. ஆர்ப்பரித்து மகிழ்ச்சி உண்டாக பண்ணுகிற நான் காரியத்திற்குள் உன்னை வழிநடத்த போகிறேன் என்று சொல்வதற்காய் தகப்பனே, உம்மிடத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். என் கரம் செய்கிற அற்புதத்தை நீங்கள் காணும் நாளும் காலமும் வேலையும் வந்துவிட்டது என்று சொல்வதற்காய் நன்றி கர்த்தாவே. ஆபிரகாமை ஆசிர்வதித்தவர் இப்பொழுது உன்னையும் ஆசிர்வதிக்கிறேன் என்று சொல்வதற்காய் நன்றி. ஈசாகை வர்த்திக்க பண்ணினவர் உன்னையும் வர்த்திக்க பண்ண போகிறேன் என்று சொல்வதற்காய் நன்றி. இதோ உங்கள் காலங்கள் மகிழ்ச்சி உண்டாக பண்ண போகிறேன் என்று சொல்வதற்காய் நன்றி கர்த்தாவே. தயவுள்ள கரம் இப்பொழுது உன்மீது இறங்குகிறது என்று சொல்வதற்காய் நன்றி. மிகுந்த பரிவாரத்தோடு இதோ உன் வீட்டிலே நான் இறங்குகிறேன் என்று சொல்வதற்காய் நன்றி கர்த்தாவே. நீடித்த நாட்களாய் காத்திருந்ததற்குரிய நன்மையும் மகிழ்ச்சியும் உண்டாக போகிறது என்று சொல்வதற்காய் நன்றி தகப்பனே. ஆவியானவரே, உமது ஜனத்திற்கு நீர் அப்பா தயவுள்ள கரத்தின் மூலம் காரியத்தை செய்து முடிக்க போவதற்காய் நன்றி. என் கரம் உனக்காக செயல்பட போகிறது என்று சொல்வதற்காய் நன்றி கர்த்தாவே. உன் சம்பத்து பெருக போகிறது. நீ நினையாத இடங்களில் இருந்தெல்லாம் உனக்கு நன்மைகள் உண்டாக போகிறது. என் கரம் அதை எல்லாவற்றையும் கொண்டு வரும் என்று சொல்வதற்காய் நன்றி தகப்பனே. ஆவியானவரின் கிருபையும் அன்பும் உங்கள் மீது இப்பொழுது அளவிலாது ஊற்றப்படுகிறது என்று சொல்வதற்காய் நன்றி. உன் சந்ததி ஆசிர்வதிக்கப்பட்டதாய் இருக்கும் என்று சொல்வதற்காய் நன்றி கர்த்தாவே. தகப்பனே, உமது சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உமது ஜனத்திற்கு நீர் எத்தனை அளவிலாத அன்புள்ள தேவனாய் இருக்கிறீர் என்பதை அவர்கள் காணப்போவதற்காய் நன்றி கர்த்தாவே. தகப்பனிடத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. நீர் மாத்திரம் என்பதை அவர்கள் அறியும்படி உமது கரம் அவர்களுக்காக நன்மையும் கிருபையும் தரப்போவதற்காய் நன்றி கர்த்தாவே. தாங்குகிறீர், ஏந்துகிறீர், தப்புவிக்கிறீர் அப்பா. உமது சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இதோ திருமணத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற உன் பிள்ளைக்குரிய எல்லா நன்மைகளும் உண்டாக போகிறது என்று சொல்வதற்காய் நன்றி. திருமண பந்தத்தை இனிதாய் முடியும்படி அவர்களுக்குரிய நன்மையினால் இடை கட்டுவேன் என்று சொல்வதற்காய் நன்றி கர்த்தாவே. ஏற்புடைய இடத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறேன் என்று சொல்வதற்காய் நன்றி. அவர்கள் மகிழ்ந்திருப்பதை உன் கண்கள் காணும் என்று சொல்வதற்காய் நன்றி கர்த்தாவே. ஆவியானவரே, அவர்களின் வேண்டுதல்களும் விண்ணப்பங்களும் நீர் கேட்டுக்கொண்டிருப்பதற்காய் நன்றி. அதற்கு பதில் தரப்போவதற்காய் நன்றி. காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். இயேசு மூலம் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.